யார் வீடியோட கம்ப்ளைண்ட் தெரியுதா? அந்த சாட்டை திருவள்ளுவோட கம்ப்ளைண்ட். சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணி எல்லா எம்எல்ஏக்களும் வாக்கு சேகரிக்கல நம்ம தீவிரமா இருக்கோம். எல்லா கட்சியும் தீவிரமா தான் இருக்காங்க. எந்த தொகுதியில நீ பிரச்சாரம் பண்ணலாம், போலாம், என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம், என்ன திட்டங்கள் அறிவிக்கலாம், எப்படி கையாளுவது தேர்தல். ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் அந்த வேலையை செய்யவே இல்லை. அது என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்கு? விஜய் விமர்சனம் செய்யறதே தொடக்க வேலையாவே இருக்கு. அண்ணன் இங்க சாட்டை திருவள்ளுவனை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. முழுசா முழுக்க விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. என்னன்னா இவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும். எப்பவுமே அந்த இளைஞர்கள் வாக்குகள் தான் அந்த 8% ஓட்டை நாம் தமிழுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. இப்ப அந்த இளைஞர்கள் பெருவாரி என்ன பண்ணிட்டாங்க, விஜய்க்கு டிவிக்கே ஓட்டு போடுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட தன்னோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும், தன்னோட தேர்தல் அங்கீகாரம் சின்னங்கிறது கைவீறி போயிடும், கட்சிக்கு அங்கீகாரம் இழந்துடுங்கிற ஒரு பயத்துல அண்ணன் என்ன பண்றாரு, தொடக்கத்துல இருந்து விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தேர்தல் பணிகள் நடந்ததுக்கு அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, உட்காந்து வீடியோ போட்டுருக்காரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு. பிரச்சாரம் பண்ணலாம்ல, எத்தனை தொகுதியில பிரச்சாரம் பண்றாங்க, அவங்க எம்எல்ஏ எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அங்க போல பாருங்க, விஜய் எப்ப வெளில வருவார், விஜய் என்ன பேசுவார், என்ன பண்ணுவார், இவங்களோட நோக்கமே முழுக்க முழுக்க டிவிக்கே தான். திராவிட கழகத்தை விட்டுட்டாங்க, அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுருக்காங்கன்னு தெரியல. நட்புலாம் எதுவும் கிடையாது, பொட்டிக்கிட்டு எல்லாம் எதுவும் வாங்கல. இவர்கிட்ட இப்ப இவர் நம்ம மிஞ்சி வாக்கு வாங்கிடுவாரு, ஒரு பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது.